ஜோதிடம் என்பது ஒரு மாபெரும் உண்மை, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஏன்னா தியரி ப்ராக்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி படித்தது மட்டுமல்ல, அதை ப்ராக்டிஸ் பண்ணி என் பர்சனல் லைஃபு, என் குடும்பம், என் நண்பர்கள், எனக்கு உறவினர்கள், அப்புறம் சினிமா நடிகர்கள், நடிகைகள், அரசியல்வாதிகள், ஜெயிலில் இருந்தவன், ஜெயிலில் இருந்து எல்லா இடமும் போய் கடந்த 40 ஆண்டுகளாக அவ்வளோ ஆய்வு செய்து இது உண்மைங்கிறத கண்டுபிடிச்சேன். அதில் இவர் ஈஸியாக மெத்தட் ஒன்று சொல்கிறாரு. அதான் என்னால் புரிஞ்சுக்கொள்ள முடியல. நானும் படிக்கணும், அதை நான் படித்தா தான் தெரியும். ஏன்னா இது ஒரு கடல் மாதிரி, ஒவ்வொருத்தரும் ஒரு மெத்தடு இது பண்ணுறாங்க. அதனால் அதை இதை ரொம்ப ஈஸியாக இது பண்ணி கற்றுக் கொடுக்குறாரு. அது அவர் அதுக்குன்னே படைக்கப்பட்ட ஒரு யூனிவர்ஸில் ஒவ்வொருத்தருக்கும் இருக்காங்கல்ல, ஒருத்தரை மாதிரி ஒருத்தர் இந்த யூனிவர்ஸில் இல்லைங்க. அதாங்க எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஒருத்தர் மாதிரி ஒரு ரிப்ளிகா, சும்மா கொஞ்சம் முக சாயல் அது இது கொஞ்சம் இருக்கலாம் ஒழிய, 60-70% இருக்கலாம் ஒழிய, அப்படியே டிப்பிக்கலாக ஒருத்தன் ரெட்டை பிள்ளை கூட அப்படி இல்லைங்களே. ஒரு கரு ரெட்டையர்கள், 2 கரு ரெட்டையர்கள்ங்கிறாங்க. ஒரு கரு ரெட்டையர்களே இல்லை. இது ஒரு மர்மமான இந்த படைப்பு. அதை இறைவன் சொல்கிறீங்க, சில பேர் யூனிவர்ஸுங்கிறாங்க. அதில் இந்த ஜோதிடம் நான் அந்த அளவுக்கு நான் ஓரளவுக்கு கற்றேன். அதனால தான் நான் நிம்மதியாக இருக்கேன். நான் அதை பற்றி கவலையே படுறதில்லை. ஆச்சரியமாக இருக்குது. நம்ம கையில் எதுவுமே இல்லை. யாரையும் குறை சொல்லாதீங்க. அவன் நம்மளை ஏமாற்றிட்டாங்காதீங்க. போன பிரிவில் அவனை நீங்கள் ஏமாற்றிருப்பீங்க. புரியுதுங்களா? எல்லாமே ஏமாத்துறவன், திருடுறவன், எல்லா பேரும் எதை பற்றியுமே வருத்தப்படாதீங்க. உங்களுக்கு வர்றது வந்தே தீரும். உங்களுடைய திறமை, உங்களுடைய அறிவு இந்த பூமியை விட்டு நீங்கள் போகிறதுக்குள்ளே அது மிகப்பெரிய ஒரு பெரிய ஒரு இன்கமையோ ஒரு புகழையோ கொடுத்துட்டு தான் போகும், சும்மா போகாது. அதனால் நீங்கள்லாம் இதை படிச்சுக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். நானும் படிக்கலாம்னு தான் இருக்கேன். இதை நீங்கள் கற்றுக்கிறது இப்போ நான்லாம் நிம்மதியாக இருக்கேன் பாருங்கள். அந்த மாதிரி நீங்களும் நிம்மதியாக இருக்கலாம். செல்ஃபாகவே ஒரு மனிதன் கற்றுக்கிறதுக்கு ஷார்ட் பீரியடில் ஏதோ பைபாஸில் போகிற மாதிரி ஷார்ட்கட்டில் போய் இவருக்கு ஒரு ஜோதிட கலையை கண்டுபிடிச்சிருக்காரு. இது எப்படி கண்டுபிடிச்சாருன்னே தெரில. ஆனால் இவரோடுக்கு பிறகு இன்னொரு 50-100 வருஷம் கழித்து ஆச்சரியப்படுவாங்க, எப்படிடா அப்படி கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு. அது இப்போ இவருக்கு உதவி செய்கிறது இந்த கம்ப்யூட்டரு. அது ரொம்ப ஈஸியாக உதவி செய்யுது. நாங்கள்லாம் இதில் ஏதோ இந்த காமர்ஸில் லாகிருதம்னு போட்டு என்னென்னமோ பண்ணுவாங்க. எனக்கு புரியாத விஷயம் அதெல்லாம். அதுபோல் இவர் ஒரு இதை கண்டுபிடிச்சிருக்காரு. ஈஸியாக கற்றுக்கங்க, தெரிந்தவர்களுக்கும் சொல்லலாம். நம்மளும் நிம்மதியாக இருக்கலாம். நம்ம நிம்மதியாக இருக்கலாம். எங்கள் வீட்டிலலாம் நான்லாம் நம்ம யாரையுமே கொஞ்சம் சலிச்சுக்கணும் ஒழிய யாரையும் ரொம்ப திட்டுறதில்லை. அவன் விதி.